கவனிச்சுக்கிறங்க. இந்த காசா வார ஆரம்பிச்சதுல இருந்து எப்பொழுதெல்லாம் இஸ்ரேல் தன்னுடைய தோல்வி உலக அளவுல பேசப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் இதே மாதிரியான ஒரு வேலையை செய்வாங்க. வளமையை போன்றல்லாமல் இந்த மிஷன் படு தோல்வி அடைந்த இஸ்ரேலுக்குள்ளேயே படு கேவலத்தை உண்டாக்கிய ஒரு மிஷனாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்திற்கு மாறி இருக்கிறது. இஸ்ரேலுடைய பிரபல ஊடகங்களாக இருக்கக்கூடிய எடியோத் அஹ்ரோனோத், ஹெரேட்ஸ் உள்ளிட்ட சேனல் 20 உள்ளிட்ட பல ஊடகங்களும் என்ன பண்றாங்கன்னா, இது தேவையற்ற ஒரு வேலை, நீங்க தேவைக்கு இல்லாத வேண்டாத ஒரு ஆணியை போய் புடுங்கிட்டீங்க, இது உங்களை யார் பண்ண சொன்னா என்கிற விதமாக கேள்வி எழுப்ப ஆரம்பித்து விட்டார்கள். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கிறார். அதுல அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, கத்தர் மீதான தாக்குதல் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுனுடைய முடிவு, என்னுடைய முடிவு இல்லைங்கிறாரு. அப்ப நான் இவர்களை தடுத்தேன் என்று அவர் சொல்லல, இவர்களுக்கு தகவல் சொல்வதற்கு தாமதமாகியது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறார். எனவே இது அமெரிக்காவுக்கு தெரிஞ்சு அமெரிக்காவும் திட்டமிட்டு இறைச்சி கடையை வச்சுக்கிட்டு நான் எல்லாம் ஆடு மாடெல்லாம் அறுக்க மாட்டேன் சொன்னா நம்பலாமா? யோசிக்கணுமா இல்லையா? இவன் என்னன்னா, இவ்வளவு காசாவுல 20,000க்கும் மேற்பட்ட பச்சை குழந்தைகளை கொன்று குவிச்சு ஒரு ரத்த காட்டேரி, அது நான் சமாதானத்தை தான் விரும்புறேன், நான் சண்டையை விரும்பலன்னு சொல்லி சொன்னார்.